ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் குஷித் ஃபர்ஹானாவுக்கு தான். போன விலாக்லேயே ஹாய் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய். எப்படி இருக்கீங்க குஷித் ஃபர்ஹானா? குஷித் ஃபர்ஹானா, உங்களுடைய கமெண்ட்டை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 6:00லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் உண்மையாகவே எனக்குலாம். 90s 80ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸ்நாக் தான் செஞ்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கையால் எடுக்கிற நெய்க்கு அவ்வளோ ஒரு வாசனை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. குட்டீஸும் நல்லா சாப்பிட்ணும், நம்மளும் மார்னிங் டென்ஷன் இல்லாமல் செய்யணும். அப்படி ஈஸியான ஒரு குக்கிங்னா இதுதான் நான் முதல்ல செய்வேன். ப்ளைன் பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து பொரிஞ்சதுமே 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுமே நல்லா 2 கைப்பிடி அளவு வெங்காயம், இந்த அளவு 90% நல்லா வதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்போ தான் குயிக்காக வதங்கி வரும், நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையானது தனி மிளகாய் தூள். இந்த தனி மிளகாய் தூளை நான் மிளகு, ஜீரகம், மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது குக்கர்லேயே நம்ம செய்கிறதால ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கொதி வரட்டும். அப்படியே 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நான் செய்யும் போதே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி சேர்க்காதீங்க, அந்த தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சிரும். ரைஸை போட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிடும். தண்ணியும் ரைஸும் ஒரே ஈக்குவல் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அதோட ப்ரெஷர் எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் அப்படியே மேலாக விட்டிங்கன்னா 6 நாளுமே பார்த்திங்கன்னா வரன்னு ஆகாமல் காஞ்சி போகாமல் ரைஸு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விடுறது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலும் உதிரியாகவும் இருக்கும். சூடாக இருக்கும்போது உடனே போட்டு கிளறலாம் கூடாது, மெதுவாக ஓரத்துலேருந்து எடுக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமே நல்லா சூப்பராக உதிரியாக தான் இருக்கும். பாருங்கள், குக்கரில் 1 பாட் ரைஸ் ஈஸியாக லஞ்ச் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ் கேட்ட மாதிரி ஹெல்த்தியாக லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நமக்குமே ஈஸியாக வேலை முடிஞ்சது. தொட்டுக்க ஒரு எக்கும் ஆனியன் ரைத்தாவும் இருந்தால் மட்டுமே போதும். ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழம் தான் வச்சு அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி லஞ்சு சூப்பராக கொடுத்து அனுப்பிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, மல்லாட்டை சட்னி, தொட்டுக்க கொள்ளு பொடி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு குட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை. இன்றைக்கி கண்டிப்பாக ஃபுல் டே கரெக்டாக இருக்கும். மழை காலம், இனிமேல் பனிக்காலம் வந்துடும். 3-4 மாதத்துக்கு நம்ம மசாலா இதெல்லாம் வந்து காய வைக்கவும் முடியாது, அரைக்கவும் முடியாது. அதனால இந்த வெயில் இருக்கும்போதே என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா மிளகாலாம் காய வச்சு அரைச்சிடலாம். தனி மிளகாத்தூள் தான் இப்போ எனக்கு காலி ஆகிடுச்சு. தனி மிளகாத்தூளும் மஞ்சள், கோதுமை, இது 3யும் மேலே காய வச்சிட்டேன். 1 பாட் ரைஸுன்றதால கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வேலை முடிஞ்சது. இன்றைக்கி எக்மோர் போகிற வேலை இருந்தது. நம்ம ஷாப் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் எதனா திங்ஸ் எல்லாம் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் கிளம்புனேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட +2 வரைக்கும் படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜும் ஒன்றா தான் படித்தோம், டீச்சர் ட்ரைனிங்கு. பாய்ஸ் 3 பேர், கேர்ள்ஸ் 4 பேருன்னு நாங்கள் 7 பேருமே பஸ்ஸில் தான் போவோம், தனியாக தான் போவோம். பேரண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டுமே போக ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பஸ்ஸில் போகிறதுக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதுவும் நான் இருக்க ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா மைசூர் ரோடு சுங்கத்கட் ஏரியாவில் தான் எங்களுடைய ஹாஸ்டல் இருக்கும். அதாவது எண்டில் இருக்கும். போகிறதுக்கே கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகிடும். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து லேடிஸ் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறது, அதுவும் லாங் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் நாங்கள் பஸ்ஸில் டிக்கெட்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டோம். 7 பேருக்கு டிக்கெட் எடுத்தது, மீதி காசு அப்புறம் தரேன்னு சொன்னார் டிரைவரு. காசை வாங்கிட்டு டிக்கெட்டும் கொடுக்கல, மீதி காசு கேட்டோம், அதுவும் தரலை. பாதி வழியில் போயிட்டு டிக்கெட் கொடுங்கன்னு அவர் எங்களை கேட்டார். ஏங்க காசு கொடுத்தோமேங்க நாங்கள் அப்படின்னது. என்ன பொய் சொல்கிறீங்களா, ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அப்படிலாம் மிரட்டினாங்க. கடைசியாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நீ கேட்க வேண்டியதானே, கொடுத்தல டிக்கெட் வாங்க வேண்டியதானே, நாங்கள் சண்டை ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு இதான் சாக்குன்ட்டு சரி போனால் போதுன்னு விடுறோம் பசங்கன்னுட்டு. என்னவோ ஓஸில் எங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போனால் போதுன்னு விடுறோம். அமைதியாக நீங்கள் ஹாஸ்டலில் போய் இறங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அங்கே நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி தான் நிறைய ஏமாத்தல் வந்து நிறைய நடக்கும். இதில் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அப்யூஸ்லாம் நடக்கும். நாங்கள்லாம் வந்து டீமாக 7 பேரும் ஒன்றா போகிறதால கூட படித்த பாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை மாதிரி அப்படின்னு நினச்சி எங்களை அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வருவாங்க. அவனுங்க தூங்கவே மாட்டானுங்க 3 பேர். நாங்கள் தூங்கினாலும் தூங்கிடுவோம். எங்களை அவ்வளோ சேஃபாக பார்த்துக்குவாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா +2 வரைக்கும் எல்லோரும் ஒன்றா படித்தவங்க. கடைசி வரைக்கும் நாங்கள்லாம் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் என்னன்னு கூட பேசுனதே கிடையாது நாங்களாம். ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட படிக்கிறவங்களோட பேச மாட்டோம். பேசணும்னு தோணும். பட் எதனா தப்பாக சொல்கிறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே பேச மாட்டோம். இப்போ இருக்க பிள்ளைங்க நல்லா சகஜமாக பேசுகிறாங்க. உண்மையாக இது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன தப்பு செஞ்சால் தானே பயப்படணும். ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். பாதாம் பிசின் தேங்காய் பால் ஊற்றி வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து அது ஸ்வீட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ட்ராவல் பண்ணுறதால ஹீட் ஆகிடும் உடம்பு. அதனால் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான லஞ்ச் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். தனியாக போகலாம் தெரியாது. இப்போ ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக போகிறேன். ஆக்சுவலாக தனியாக போகிறோமேன்னு உள்ள பயம் இருந்தது. ஆனால் வெளியெல்லாம் நான் காமிச்சிக்க மாட்டேன் உள்ள பயம் இருந்தாலும். அப்புறம் அங்கே போனதுமே ஒருத்தரா கேட்டு நம்ம வந்து நான் ஏறிட்டேன். நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா, தயவுசெய்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுங்க, காமனில் ஏறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர்னு கேட்டதுக்கு நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வெளியே கூட சொல்ல முடியாதுங்க. நமக்கு சேஃப் வந்து உட்காரத்துக்கு இடம் இல்லைனாலும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும்போது அட்லீஸ்ட் நின்றுட்டு கால் வலியோடு கூட போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதோட வலி வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ கால் வலி கஷ்டமாக இருந்தது. அவங்க டெய்லி இந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது வெளியே வந்து இந்த மற்ற பெண்களை பார்க்கும்போது தான் தெரியுது. வீட்டு வேலையும் முடிச்சுட்டு ஒர்க்கிங்க்கும் போகிறாங்க, திரும்ப வராங்க, வெளியே இருக்கிற கஷ்டத்தையும் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க, எல்லாமே லீட் பண்ணுறாங்க. அதை விடவா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் தோணுது உண்மையாகவே. கஷ்டத்தை பார்த்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தைரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும். குறிப்பாக பெண்கள் தான் தைரியமாக இருக்கணும். நம்ம கையில் ஏதாவது கொஞ்சமாக சம்பாதிச்சா கூட அது நமக்கு தர தெம்பு ரொம்ப அதிகம்தாங்க. அதாவது இந்த அப்யூஸ் பண்ணுறவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் யாருன்னா ரொம்ப பயந்தவங்க. இந்த பயப்படுறவங்கள பார்த்தா அவங்கள தான் அப்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதனால் தயவுசெய்து உள்ள பயம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காதீங்க. அப்படியே அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா காலில் இருக்கிறத கழட்டி நல்லா 2 போடுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. வீட்டுக்கு வர 3 மணி ஆயிடுச்சு. குட்டீஸ் வந்ததுமே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நான் உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோதுமை 1 கப் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது மிளகாய் மிட்டாய்னு விற்பாங்க. கலர் பவுடர் போட்டு ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா. அதனாலவே இதுக்கு பேர் மிளகாய் மிட்டாய். ஆனால் மைதாவில் செஞ்சுருப்பாங்க, நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டால் கூட இது பிரியாது, நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க சிலிண்டர் ஷேப்பில் இந்த மிளகாய் மிட்டாய் எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது அப்படியே இந்த சிம்லேயே வச்சு பொரித்து எடுக்கும்போது உள்ளே நல்லா வெந்து வரும். சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எண்ணெய்லாம் அதிகமாக உரியாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் மாவுக்கு அரை கப் வெல்லம் போதும். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்ததும் இதை தண்ணியில் சேர்த்து பாருங்கள். தண்ணியில் சேர்த்தா கையில் நல்லா எடுக்க வரணும். சாஃப்டாக நல்லா கம்மர் கெட்டு மாதிரி சாஃப்டாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வீட் மிட்டாய், அதை நல்லா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஜாகரி சிரப் வந்து நல்லா கோட் ஆகிடும். 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரெடியான மிளகாய் மிட்டாயை நம்ம இது தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டுட்டு லைட்டாக வார்மாக இருக்கும்போதே இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும். அந்த மிட்டாய்க்கு தேவையானது எடுத்துகிட்டு போக திரும்ப கொஞ்சம் வெல்லம் இருந்தது, அப்படியே விடுவோமா, கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், கடலை மிட்டாயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பொட்டுக்கடலை உருண்டை, கடல உருண்டைன்னு சொல்லுவோம் நாங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அசாமல் வார்மாக இருக்கும்போதே உருட்டி எடுத்துடணும். கையில் ஒன்று எண்ணெய் தடவிக்கிங்க, இல்லைனா அரிசி மாவாச்சும் கையில் ஒட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் உருட்டுங்க. இந்த பாகு ஒட்டிக்கிச்சுன்னா கை கொப்பளம் போட்டுரும். எப்படி 2 in 1 சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். குட்டீஸ் வந்து கடையில் கேட்டாங்க. அது ரெட் கலர் போட்டிருந்ததால் வேண்டாம், மைதாவிலையும் இருக்கும் கலரும் போட்டிருக்காங்க, ஸோ கேன்சர் வரும்,
ஏன் நான் வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு செஞ்சேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு, சூப்பராக இருக்குது மம்மி, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னாங்க. உண்மையாகவே பத்தவே இல்லைங்க. நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம். குட்டீஸ் வந்து கொஞ்சம் நிறைய தான் கொடுத்தேன். இருந்தாலும் நல்லாவே சாப்பிட்றாங்க இது. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் சாக்லேட், கேக்கெல்லாம் வந்து குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் இதெல்லாம் நல்லா விரும்பியே சாப்பிட்றாங்க. சரி, ஓகே, நானும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? ஸ்கூல் டைமில் நீங்களும் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்க? மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோலாம் கெமிக்கல்லாம் இருக்காது. மிஞ்சி போனால் மைதா இல்லைனா லைட்டாக கலர் சேர்ப்பாங்க. கொடிக்காலிக்காய், வள்ளிக்கிழங்கு, கமர்கெட்டு, கலர் கலராக ஜாமு, போலோ மிட்டாய்னு ஒன்று இருக்கும். சாக்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை சாக்லேட்னு ஒன்று இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்க குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டால் 90% அதில் வெறும் குப்பை தான் இருக்குது சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் குழந்தைங்களுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். முடியாத டைமுக்கு எப்போயோ ஒரு ரேராக தான் நான் வந்து கடையில் வாங்கி கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டே சைடில் டீயும் வச்சு அப்படியே டீயும் குடித்தாச்சு. காலையில் மிளகாய் காய போட்டிருந்தேன், அது நல்லா காஞ்சிருச்சு. 1 கிலோவுக்கு 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மிளகு வறுத்து மிளகாவோடு சேர்த்து கூட 1/4 கிலோ காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சாச்சு. தனித்தனியாக நம்ம சேர்க்க வேணாம்ல, மிளகுத்தூள் ஜீரகத்தூள்னு தனித்தனியாக சேர்க்காமல் இப்படி மொத்தமாக அரைக்கும்போது குருமா, கறி குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம இது 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், நல்லாயிருக்கும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையிலேருந்து மிஷின் மாதிரி ஓடியாச்சு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாட்டி வந்துட்டான். வீட்டில் நாட்டி எத்தனை பேர் இருந்தாலும் என் மடியில் தான் வந்து படுக்கணும்னு நினைப்பான். என்னை தான் தேடிக்கிட்டே இருப்பான். அவன் கூப்பிட்றது மியான்னு கூட இருக்காது, மா மா அப்படின்னு மாதிரி தான் கத்திட்டு வருவான். ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ பாசமாக இருப்பான் நாட்டி. பசங்கள்லாம் வந்து ரொம்ப தூக்கி தூக்கி கொஞ்சினா கூட திரும்ப அவனுக்கிட்ட இருந்து என்கிட்ட ஏறி வந்து என் மடியில் படுத்து தூங்கினா தான் அவனுக்கு ஒரு திருப்தி. உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கா? உங்கள் பெட்ஸோட நேம் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? டைம் போனதே தெரிலங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோ பிஸியான வேலை. நீங்களே பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஏதோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததால் இன்றைக்கி ரொம்ப டயர்ட் எனக்கு தெரியல. இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னரு கம்பு தோசையும் தொட்டுக்க இட்லி பொடி. அரைச்சிட்டு வந்து கோதுமை மாவு ஆற வச்சாச்சு. இதை ஆற வச்சு நல்லா பேக் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்க, 4-5 மாதத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னை நம்பி இருக்கிற செல்லக்குட்டிங்க பசியோடு இருப்பாங்க. அவங்களுக்கும் சாப்பாடை போட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி விலாக் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.